ஹலோ. இதில் வந்து பாட்டில் வந்து ஐஎம் சாரி ஐயப்பா உள்ளே வந்தால் என்னப்பா அப்படின்னு படிச்சிருக்காங்க. இது எப்போவோ படித்தது தான் இப்போது திருப்பி இதாக இருக்குது போல். அவங்க ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. இவங்க ஆக்சுவலாக கிறிஸ்டியன். எதுக்கு ஐயப்பரை பற்றி பாட்டு படிக்கணுங்கிறது தெரியலை. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஐயப்ப பக்தர்கள் யாரும் ஏசப்பான்னு சொல்லி பாட்டு படித்து பார்த்தது கிடையாது. அது என்ன, ஏசப்பாவை பற்றி படித்தா ஏசப்பாவை பற்றி படிங்க, உங்கள் மதத்தில் எது நல்லதோ அதை படிங்க. அது எதுக்கு ஐயப்பா? இதுங்களுக்கு வந்து பண்பு, படிப்பறிவு, மேட நாகரிகம், டீசென்சி, சட்டம்னு எதுவுமே தெரியாது. இவங்களோட சுதந்திரம்ங்கிறது ஒரு மதத்தை நீங்கள் எனக்கு பிடிக்கலை, இந்த கடவுள் இல்லை, நான் கும்பிட மாட்டேன்னு சொல்கிற வரைக்கும் தான் இவங்களோட உரிமை. அந்த கடவுளை கிண்டல் பண்ணுறதோ, அவங்க வழிபாட்டு தலங்களை கிண்டல் பண்ணுறதுக்கோ, அந்த மக்களை கிண்டல் பண்ணுறதுக்கோ இவங்களுக்கு உரிமையே கிடையாது. அது தெரியாமல் என்னத்தையாவது மேடையில் பேச வேண்டியது. ஆனால் இந்த டீசென்சி இல்லாதவங்க கேட்டால் இது பகுத்தறிவு, சமூக நீதி, சமத்துவம்னு பேசுவாங்க. எனக்கு இப்போலாம் என்ன தோணிடுச்சுன்னா, இந்த மாதிரி இன்டீசெண்டாக நடக்கிறவங்கெல்லாம் வந்து சமூக நீதி, சமத்துவம், பகுத்தறிவுன்னு பேசுகிற திராவிட கூட்டம்னு நினைக்க தோணுது. அப்போது திராவிட கூட்டம்னாலே டீசென்சி இல்லாதவங்க தான். மேடையில் பேசுனா கெட்ட வார்த்தையாக வருது, லேடிஸ் பற்றி பேசுனா கெட்ட வார்த்தையாக பேசுகிறாங்க. அடுத்த கடவுளை இவ்வளவு தான் வரையறை, இவ்வளவு தான் நம்ம பேசலாம், அந்த டீசென்சி லெவல் இருக்கணும். என்னவா இருந்தாலும் சரி, அடுத்த கடவுளை நம்ம உனக்கு பிடிக்கிறது பிடிக்கல, அது மேட்டரே கிடையாது. எனக்கு இந்த கடவுள் பிடிக்காது, நான் கும்பிட மாட்டேன், அவ்வளவுதான் எனக்கு உரிமை இருக்குது, அதுவும் கிடையாது. அப்போது இவங்க எப்படி நான் சொல்லாமல் எப்படி கொண்டு வராங்கன்னா, இன்டீசென்சி, அறிவு இல்லாமல் பேசுகிறது, அநாகரிகமாக மேடையில் பேசுகிறது, இவங்க தான் திராவிட மாடல். இதை நாங்கள் இனிமேல் இப்படி நம்ம எடுத்துக்கலாம், திராவிட மாடல்னால் இது தான் அப்படின்னு. அவ்வளோ அசிங்கமாக இருக்குது. ஏமா நாங்கள் இந்து மக்கள் யாருமே ஏசப்பாவை பற்றி படிக்கவே மாட்டோம்ப்பா. ஏசப்பாவோ அல்லாவோ யாரையும் பற்றி படிக்க மாட்டோம். எங்கள் சாமி எங்களுக்கு பெருசும் கும்பிட்டு போயிட்டே இருக்கும். இதுங்க எதுக்கு வந்து நோண்டிக்கிட்டே இருக்குதுங்கன்னு தெரியலை. இது வந்து ஒரு இப்படி பேசினா, ஏன்னா ஹிந்துஸ் ஆர் வல்னரபிள், ஸோ ஈஸி டு அட்டாக். நீங்கள் வந்து என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு கிடச்சிருச்சு, அதனால் பேசுகிறீங்க. ஆனால் இதனால் உங்கள் டீசென்சி தான் குறையுது. எவ்வளவு தான் கேஸ் போட, ராமரை பேசியாச்சு, முருகரை பேசியாச்சு, சிவனை பேசியாச்சு, அம்பாலை பேசியாச்சு. உங்களுக்கு என்ன தான் வேணும்? அங்கே கும்பிட கூட்டம் கூடிக்கிட்டே இருக்குது. கோயிலில் பார்த்தா எங்கே இருந்தால் வருதோ அவ்வளோ கூட்டம். உள்ள கோயிலுக்குள்ளே நுழைய முடியல. இதுனா நீங்கள் பேச அங்கே கோயிலில் கூட்டம் ஏறுது. அப்புறம் எதுக்கு முட்டாள்தனமாக இப்படி ஒரு பேச்சு? அறிவே கிடையாது. கொஞ்சம் கூட திராவிட மாடல்லாம் அறிவே கிடையாது.